ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று தை மாதம் 25ஆம் நாள் பிப்ரவரி 7 வெள்ளிக்கிழமை, தசமி திதி, ரோகிணி நட்சத்திரம். இன்னைக்கு முழுவதும் நேரம் அவ்வளவா, அதாவது யோகம் அவ்வளவா சரியில்லை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷம், பேச்சுக்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பாராத வருமானங்கள் இருக்கின்றது. வருமானங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, சின்ன லெவலில் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வருமானம் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குடும்ப நபர்கள்ட்ட கவனமாக பேசிக்கோங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம், மனமகிழ்வு, கூட்டு தொழில் சார்ந்த எண்ணம், ஒரு கூட்டு தொழில் பண்ணலாம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனமகிழ்வான நிகழ்வுகள், நல்ல விஷயங்கள், சுப நிகழ்வுகள் எல்லாமே குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், வேலையில் கவனம், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்போது கடன் வாங்குறதுக்கு நண்பர்கள்ட்டையோ இல்லை பின்ன ஒரு பேங்க்லையோ, வீடு சம்மந்தமான கடனோ சம்திங் இது மாதிரி ஏதோ ஒரு கடன் வாங்குறதுக்கான ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. கடகம், காரிய வெற்றிகள், வருமானம், லாபம் தேடி வருங்க. ஓகேங்களா? காரிய வெற்றிகள், நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். ஓகேங்களா? வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் தேடி வரும். இன்று குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிம்மம், வாகனம் எண்ணம், வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம், வாகன யோகம் உண்டு இன்று. அதே நேரத்தில் தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சி, தொழிலில் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி டெவலப் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தையும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இன்னொரு கடை வேற ஒரு பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படிங்கிற ஒரு எண்ணம், இப்படிங்கிற ஒரு முயற்சியில் இன்னைக்கு இறங்குவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணமும் இன்று வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. கன்னி, நன்மைகள், புதிய முயற்சிகளில் வெற்றி. ஓகேங்களா? அது தொழில் சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு வேலை தேடணும், இருக்கிற ஒரு வேலை ரொம்ப சிரமமாக இருக்குது, புதிய ஒரு வேலை பார்க்கலாம், அப்படிங்கிற புதிய வேலைகள் கூட அந்த முயற்சிகளில் வெற்றி. நன்மைகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கன்னிராசிக்கு. இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. துலாம், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், பேச்சின் மூலமாக குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. திடீர் வருமானங்கள் வரும். ஓகேங்களா? திடீர் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்போ வியாபாரம் பண்றவங்களுக்கு திடீர் வருமானம் இன்று உண்டு. இன்று சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறனால சுவாதி நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று நரசிம்ம வழிபாடு மிக மிக சிறப்புங்க. விருச்சிகம், உதவிகள் தேடி வரும். உடல் மனம் சுறுசுறுப்பு, மனசு அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கும். ஓகேங்களா? மனசு சுறுசுறுப்பா இருந்தா உடம்பும் சுறுசுறுப்பாக தானே இருக்கும். அப்போ சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் எல்லாம் பார்ப்பீங்க. உதவிகள் தேடி வரும். கேட்ட விஷயங்கள் அந்த உதவிகள் டக்கு டக்கு டக்குன்னு தேடி வருங்க இன்னைக்கு. அதனால தாராளமாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி தான், இல்லை பின்னா பிஸ்னஸுக்கான விஷயமா இருந்தாலும் சரி தான், அது சார்ந்த உதவிகள் தாராளமாக கேட்கலாம். இன்று அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு. தனுசு, பயணங்களில் கவனம், தூக்கத்தில் தொல்லைகள் இருக்குங்க. ஓகேங்களா? கொஞ்சம் விரயங்களும் இருக்கின்றது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தோம்ப்பா, இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கவே முடியல, அப்படிங்கிற மாதிரி வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். அதே நேரத்தில் பயணத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. விரயங்கள் இருக்கின்றது, செலவுகளில் கவனம் தேவை தனுசு ராசிக்கு. இன்று சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு. மகரம், பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஓகேங்களா? கலைத்துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பதவி உயர்வுகள் வரும். ஒரு அசிஸ்டண்டாக இருக்கீங்க, அசிஸ்டண்டாக இருந்து அசோசியேட்டாக பதவி உயர்வு வரும். அதே டைம் புதிய பொறுப்புகளும் தேடி வரும். லாபங்கள் தேடி வரும். தொழிலில் லாபங்கள் தேடி வரும். இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. கும்பம், வேலைகளில் சுறுசுறுப்பு, தொழில் வேலை முன்னேற்றம். ஓகேங்களா? தொழிலே முன்னேற்றம் ஏற்படும். அதாவது வேலை பார்க்குற இடத்துலையும் ரொம்ப அருமையாக வேலை பார்ப்பீங்க இன்னைக்கு. இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. மீனம், வெற்றிகள், அரசால் ஆதாயம், ஆன்மீக செயல்பாடுகள். ஓகேங்களா? ஆன்மீகம் சார்ந்த ஒரு செயல்பாடுகள், கோவிலுக்கு போகிறது, கோவிலுக்கு சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறது, இது மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம், வருமானம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.